மண் முக்கியமான பொருளுங்கிறத நாங்க மறந்துட்டோம். இப்ப மண்ணுக்கு ஒரு சத்து இருக்கு. மண் எப்படியோ செடிகளை பாதுகாக்கணும் அப்படின்னு வரும்போதுதான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி மண்ணுக்கு பலவிதமான உறுப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தமிழ் ஒரு புத்தகத்தை எழுதினேன், மண் மக்கள் மகசூல் அப்படின்ட்டு. அப்போ எழுதும்போது ஒரு பெரிய விஞ்ஞானி, இந்த மாதிரி பெரிய கல்லூரியில் படிச்ச விஞ்ஞானி, அவர் என்ன கேட்டாருன்னா மண்ணுக்கு மூளை இருக்கான்னு கேட்டாரு, அறிவு இருக்கான்னு கேட்டாரு. மண்ணுக்கு மண்ணுக்கு மூளை இருக்கான்னு கேட்டாருப்பா. அப்பதான் எனக்கு ஞாபகம் என்னன்னா, என் கணக்குவாதியாரு படிக்கும்போது சொன்னாரு, டேய் உன் மண்டல களிமண் இருக்குன்னாரு. ஆனா இன்னைக்கு அந்த ஆசிரியர் பார்த்தோன்னா தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட் சொல்லுவார். மண்ணுக்கு மூளை இருக்கான்னா மண்ணில் ஒரு குழியை வெட்டி அதை இலை சருகு குப்பை எது போட்டாலும் என்ன பண்ணும், மக்க வச்சிடும்ல. ஆனா விதைய போட்டா வளர வைக்கும். மண்ணுக்கு தெரியும் எதை மக்க வைக்கணும், எதை வளர வைக்கணும். அந்த மாதிரி இருக்கிற சிறப்ப மண்ணுக்கு நாங்க உணவு கொடுக்கணுமா, மருந்து கொடுக்கணுமா? உணவு கொடுக்கணும். உப்பு தின்னாம தண்ணி குடிக்கணும். ஒரு பக்கம் மண்ணுக்கு நான் உப்பு கொடுப்பேன், ஆனா தண்ணி பஞ்சமா இருக்கு ஐயா அப்படி சொன்னா அர்த்தம் உண்டா? அப்ப நான் உப்பு போட போட அந்த மண் என்ன கேட்கும், தண்ணி கேட்குது ஐயா.